இன்றைக்கி ஒரு சூப்பரான பட்டர் கார்லிக் கோபி போட்டு ஒரு ரைஸ் பார்க்கலாம். இதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவரை வந்து நல்ல வெந்நீரில் கொதிக்க வச்சு எடுத்துடுறேன், எதுவும் பூச்சிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் மட்டும் போட்டிருக்கேன். கார்லிக்கை பொடி பொடி கட் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கிறது. தோலை உரிக்கிறதுக்கே எவ்வளோ நேரம். சாப்பரில் போட்டது ஈஸியாக முடிஞ்சிருக்கும். சாப்பர் ஸ்டக் ஆகிட்டு முடிச்சாச்சு. பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இல்லை, நான் காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பட்டர் கார்லிக் இந்த கோபி போட்டு நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து உப்பு போட்டுக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிறேன், வரமிளகாப்பொடி. இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் வேறு எந்த மசாலாவும் வேணாம். இது ஏன்னா ரைஸில் வந்து நம்ம எல்லா மசாலாவும் ரைஸில் கலக்க போகிறோம். ஸோ இதில் மசாலா எதுவுமே வேண்டாம். இது வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ரைஸ் பண்ணுற பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு 1/2 hour இதையும் ஊற வச்சுக்கிறேன். இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்படி சூப்பராக தனித்தனியாக இருக்குது பாருங்கள். நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரையாக எடுத்து கோல்டன் ப்ரௌனாக எடுத்து இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது அந்த பட்டர் கார்லிக் கோபி ரைஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா உருகிட்டோம். இதில் நம்ம ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ஃபுல்லாக போட்டுறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினா போதும். நம்ம பட்டரில் வறுக்கிறதால இது ரொம்ப கருத்தெல்லாம் போகாது, ரொம்ப டீப் ப்ரௌனாகவும் ஆகாது. இது ஒரு மாதிரி கிளாஸி பதத்துலேயே தான் இருக்கும். இதில் வந்து ஒரு பெல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம், இன்னும் கார்லிக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த பட்டரில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். இதில் ஒரு பாதி கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன், அது போட்டிருக்கேன். ஆனியனும் கார்லிக்கும் நல்லா வதங்கி எடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி கூட ஒரு 1/4 பாகம் கேப்சிகம் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா சீரக சம்பா ரைஸு நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டேன் இல்லையா. அப்போ
அப்புறம் இந்த காலிஃப்ளவரும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன், அதுலேயும் உப்பு இருக்குது. ஸோ இந்த வதக்கலுக்கு மட்டும் தேவையான உப்பு இதில் போட்டிருக்கேன். இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி இதில் போட்டு வேக வச்சேன், இதை எடுத்துடுறேன். இந்த ரைஸை இதில் அப்படியே போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், இவ்வளோ பொலப்பொலன்னு இருக்கு பாருங்கள் ரைஸு. அவ்வளோதான். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு பெஸ்ட்டு ரெசிபி எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இந்த பட்டர் வாசனை இருக்கிறதுக்கு பசங்க நல்லா சாப்பிடும். நம்ம பெரியவங்க வந்து கொஞ்சம் பட்டர் குறைச்சிக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம நல்லா பட்டர் போட்டு பண்ணி கொடுக்கலாம். ஃபுல்லாக நம்ம கொடுக்குற ரைஸ் ஃபுல்லாக காலியாகி வரும் டிஃபன் பாக்ஸ். இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவர் ஃபுல்லுக்கு ஆட் பண்ணிடுறேன். இது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு, நமக்கு பெரியவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறினாலும் இதோட டேஸ்ட் குறையவே குறையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். பட்டர் வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.